43 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக்கி வச்சிருக்காருன்னா அது யாருடைய சக்தி? கடவுள் பாபாவுடைய அருளால எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அருமையான பொண்ணு காட்டி கொடுத்தாரு. இந்த 43 வயசுக்குள்ள தாயாகிய நான் எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் அவர் பார்த்துட்டேதான் இருந்திருக்காரு. நான் சொல்லுவேன், எவ்வளவு கஷ்டம் நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன். நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எனக்கு ஒரு நல்லது காட்டக்கூடாதான்னு சொல்லிட்டு நான் எத்தனை தினம் அவர் முடி நின்று அழுதுருக்கேன். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு அந்த பூஜை நடக்குள்ள பூ பாபால இருந்து போட்டோல இருந்து பூ விழுந்துன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அந்த பூ என் பையனுடைய கல்யாணத்தை பாபா நடத்தி வைக்க போறாருன்ற நம்பிக்கையில நான் அப்பயே சந்தோஷப்பட்டேன். அது என் பையனுடைய பேர் வரக்குள்ள விழுதுன்னு நான் நினைக்கல. பொதுவாவே விழுந்ததுன்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆனா அது என்னுடைய பையனுக்காக விழுந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பிக்கையோட இருந்தேன். அந்த நம்பிக்கையை பாபா காப்பாத்தினாரு. ஒருத்தர் சொன்னாங்க, என்ன கல்யாணம் இன்னும் நடக்கலையான்னு சொல்லி கேட்டாரு. பார்த்துட்டே இருக்கும் பொண்ணு, பார்த்துட்டே இருக்கும்னு சொல்லி நான் சொன்னேன். இனிமே எங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் தான் எவ்வளவு சாமி வேண்டுறீங்க, எவ்வளவு பண்றீங்க, எங்க நடக்க போகுது? அந்த வார்த்தை எந்த தாயும் கேட்க முடியாது. இதுக்கு மேல கல்யாணம் ஆக போதான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அன்னைக்கு நான் நம்மளும் எங்கேயோ போயிடலான்னு கூட நினைச்சேன். இல்ல, நம்மள காப்பாத்துவார். நான் பாபா மேல நம்பிக்கை வைக்கிறேன், பொறுமையா இருப்போம், கண்டிப்பா காப்பாத்துவான்னு சொன்னோன்னே இந்த பூஜையில கலந்ததுக்கு கால் கூட இல்லாட்டினா பரவாயில்ல, எப்படியோ கட்டணும்னு சொல்லி கட்டணும். அதனுடைய பலன் நான் இப்ப அனுபவிச்சுட்டேன். எல்லாரும் எல்லாம் போடுவோமா, பாபா அது செஞ்சாரு இது செஞ்சாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கை போடுவாங்க. ஐயோ, நம்ம வீட்டுல நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆனா இந்த அதிசயத்தை பாபா அதிசயம் போடலான்னு நான் மனசுக்குள்ள நினைப்பேன். அந்த நினைப்பு இன்னைக்கு என்ன காப்பாத்திருச்சு. இப்ப நான் அதை போடுறேன். அவருடைய நான் லீலையில இதுவும் ஒண்ணு. என்னுடைய பையனுக்கு திருமணம் நடத்தி வச்சதுன்னு சொல்லிட்டு அதை நான் பெருமையா சொல்லுவேன். அவருடைய லீலையில இதுவும் ஒண்ணு. குழந்தை பிறந்த உடனே நடக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குது. அதே மாதிரி நம்ம பையனுக்கும் அந்த நேரம் வர்ற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அவர் காப்பாத்துவான்ற அந்த நம்பிக்கையோட இருந்தோம்னா கண்டிப்பா அவர் அதை காப்பாத்துவார். தலையெழுத்த மாத்திர சக்தி பாபாக்கு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் இன்ன வரைக்கும் காப்பாத்துறேன். அப்படியே பொறுமையா இருந்தேன். எந்த ஜாதகம் ஜோசி எடுத்து போனா கூட சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா தலையெழுத்தே மாத்திர சக்தி பாபாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருந்து நான் காப்பாத்தினேன். என்ன அவர் காப்பாத்திட்டாரு. எவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நாள் கூட இழுத்துன்னு போகல. 3 நல்ல பலன்.